பாலாஜி இல்லாததால் கொங்கு மண்டலத்தில் உள்ளூர் அளவில் செல்வாக்காக இருப்பவர்கள் அடுத்தடுத்து அதிமுக பாஜக கட்சி தாவ தொடங்கியுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் என்ன நடக்கும் என்பது தெரியவில்லை. திமுகவில் அமைச்சர்கள் காப்பாற்றவே ஆள் இல்லை. நாம் என்ன செய்ய முடியும் என கருத்தும் முக்கிய நிர்வாகிகள் கட்சி தாவிக்கின்றனர். இதை தடுக்க வேண்டும் என திமுக மேலிடத்தில் ரிப்போர்ட் போயிருக்கிறது. வாஜ்பாய் ஒரு சிறந்த தலைவர், அவரால் தான் பீகார் முதல்வராக நான் இருக்கின்றேன் என்று நிதிஷ் கூறியது இந்தியா கூட்டணியில் சர்ச்சை கிளப்பியுள்ளது. 2024 தேர்தலில் பாஜகவை வீழ்த்த 28 எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கின. இதற்கு அடித்தளமிட்டவர் நிதிஷ். கூட்டணிக்கு எதிராக கருத்துக்களை கூறுவதாக அதில் உள்ள கட்சிகள் புலம்பும் சூழலில் தற்போதைய கருத்து மேலும் மோதல் போக்கை உருவாக்கியுள்ளதாக கூறப்படும். சென்னையில் ஆபார தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. நேற்று 22 கேரட் தங்கத்தின் விலை 1 கிராம் 5875 என்று விற்பனை ஆன நிலையில் இன்று 5880 என்று உயர்ந்திருக்கிறது. சென்னையில் இன்று ஒரு சவரன் தங்கத்தின் விலை 47,040 உள்ளது. வெள்ளியின் விலை இன்று கிலோவுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 80,700 என்று விற்பனை ஆகிறது. தமிழை எழுத படிக்க தெரியாத இனமாக தமிழ் மக்கள் மாறிவிட்டார்கள் என சீமான் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகளில் கூட தமிழ் சொல்லித்தரப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் பள்ளியில் தமிழ் பேசினால் அபராதம் விதிக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் அவங்க எல்லோரும் கரண்ட் தண்ணீரை கட் பண்ணிடுவோம், தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடையாது என்பதெல்லாம் மிகப்பெரிய சாபக்கேது என அவர் தெரிவித்துள்ளார். தாய்மொழியை நம்ம மறந்துட்டோம். ஒரு தலைமுறைக்கு மேலே தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு இனக்கூட்டம் ஆயிட்டோம். மொழி அழிந்து சிதைந்தால் இனம் அழியுங்கிறது வரலாற்று பெரு உண்மை. அந்த சூழல்ல வரலாறையும் விட்டுறக்கூடாது. நீங்க நார்வேயில கூட என் தம்பி வசீகரம் வந்திருக்காங்க. தமிழ் படிப்பிக்க பள்ளிக்கூடம் 17 பள்ளிக்கூடம், டென்மார்க்ல 32 பள்ளிக்கூடம். யார் கொடுத்துருக்காங்க? அந்த அரசு. உங்க தாய்மொழியை நீங்க மறந்து விடக்கூடாது அப்படின்னு நம்மளே தமிழாசிரியர் போட்டு படிப்பிக்குது. ஐரோப்பிய நாடுகள் எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனா ஏன் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் படித்தால் வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது அப்படின்ட்டு இவன் முட்டிக்கால் போடணும். தமிழ்ல பேசிட்டான்னா அவருக்கு தண்டம் கட்டணும். இந்த மாதிரி பள்ளிக்கூடம் இருக்குது. ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மின்சாரம் போகாது, தண்ணியும் போகாது, ஒன்றும் போகாது, வெட்டி இருந்துருக்கணும். என் தாய்மொழியை படிக்கிறது தாண்டா பள்ளிக்கூடம் இருக்குது. இது ஒரு கூட்டம். அதை மறந்துட்ட மாதிரி தன் இன வரலாறு நம்ம வந்து கற்பிக்கல பிள்ளைகளுக்குன்னா நான் யாருன்னே தெரியாம போயிடும். நான் யாரு எனக்கு தெரியாது. அப்ப தன்னை மறந்த ஒரு நோயாளி மாதிரி ஆயிடுவேன். அதுதான் நீங்க வரலாறு தான் எல்லா உலகில் எல்லா தேசியங்களுக்கும் வழிகாட்டியிருக்கு. வரலாறு தான். அப்ப அந்த வரலாற்று பதிவு நமக்கு இருக்கணும். இதை இடமாக நீங்க பார்க்காமல் நம் பிள்ளைகளுக்கு நாம் 2 மணி நேரம் காட்டுற ஒரு பாடம் அப்படின்னு நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். இது எல்லாரும் பார்க்கணும். நாங்கெல்லாம் வந்து சில படங்களை அயோத்தி பார்த்துட்டு, கடைசி விவசாயி பார்த்துட்டு, அதெல்லாம் வந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் அதை போய் பார்த்து ஒரு கடமையா அதை எப்படியாவது எல்லாரும் பாருங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றது காரணம் வந்து சிலர் அதை ஒரு பொருட்படுத்தாம கடந்து போயிடக்கூடாது. இது இப்ப சித்தான்லாம் ஒரு படம் பார்த்தேன், பார்க்க கூப்பிட்டாங்க, நேரெல்லாம் போயிட்டு அன்னைக்கு தான் இந்த தொலைக்காட்சியில் பார்த்தேன். நல்லா பண்ணியிருக்காங்க. அருமையான படங்கள்லாம், சின்ன சின்ன படங்கள், நல்லா ஒரு பெரிய பொருள் செலவுலாம் இல்லை. இப்ப கூட ஒரு படத்தை சொன்னாங்க, நம்ம மழை வெள்ளத்துல சரியா ஓடலை, என்ன பார்க்கிங்க ஒரு படம், அது நல்லா இருக்குனாங்க. அப்ப அந்த படத்தை பார்க்கணும்னு நீங்க நாங்க வீட்டை விட்டு வெளியில வர முடியல, 4 நாள் தண்ணியில் நடக்கிறோம். அப்புறம் படம் பார்க்கறது எங்க படமே பெரிய படமாகி போயிடுச்சு. அதனால அது கடினமாயிடுச்சு. அந்த மாதிரி போயிடக்கூடாது, கடந்து போயிடக்கூடாது. சல்லியர்கள் ஏதோ ஒரு என்ன எப்படி இருக்குது அப்படி இந்த இதெல்லாம் யாருப்பா அந்த நடிகர்கள்லாம் நினைச்சு நீங்க இதை தவிர்த்து போயிடக்கூடாது மக்கள். அதனால அவங்க கவனத்தை எடுத்து இதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் இதுல முக்கியம். அறம் சார்ந்து நின்ற மறவர்கள் தமிழர்கள் மனிதநேயவாதிகள் அல்ல என் உடன் பிறந்தார்களே. தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். உலகத்தில் எல்லாரும் கல்லு மாவுல கோலம் போட்ட போது என் இன சொந்தங்கள் மட்டும்தான் அரிசி மாவுல கோலம் போட்டான். ஈக்கும் எறும்புக்கு அது இரையாக இருக்கட்டும். அவ்வளவு பெரிய ஒரு இனம். புறப்பொருள் வெண்பாமாலை பாடுது. கொடையில எல்லாம் இருக்குது. கொடை வள்ளல்கள் இருக்கு. உலகத்தில் நாடை ஆண்டவனே வள்ளல்களாக இருந்தது, நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது தமிழர் இனத்தில் தான். அந்த இனத்துல இந்த பாரியும் பேகனும் தான் ஆகச்சிறந்த கொடையாளிகள் புறப்பொருள் வெண்பாமலைப்படுது. அப்ப ஏன் அவன்லாம் ஆய் நல்லி அதிகமானலாம் காரி ஓரியில் அவங்களாம் இல்லையா அப்படின்னா, இல்ல பாரியும் வேகனும் தான் ஆகச்சிறந்த கொடையாளர்கள். ஏன் அப்படின்னா, இந்த கேட்டு கொடுக்கறது கொடை தாங்க. ஆனா கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்துறாங்க. அதனால சிறந்த கொடை இல்ல. கேட்காம கொடுக்கறதும் கொடைதான். ஆனா அதையும் விட ஆகச்சிறந்த கொடை இருக்குது. அது என்னன்னா, கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கறதுங்க. முல்லைக்கொடி வந்து தேர விட்டுட்டு பாரு இல்லன்னு சொல்லாது. அது குச்சி வண்டி விட்டாலே போதும். இல்ல அரண்மனைக்கு போய் ஒரு சேவகன் அனுப்பி விட்டா போதும். அங்க ஒரு கொடி தள்ளாடி இருக்கு, குச்சி வண்டி விட்டு நம்ம அரண்மனைக்கு போய் வரதுக்குள்ள அந்த செடிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு, தேர விட்டு நடந்து விட்டேன். அதனாலதான் அவன் சிறந்த. அது பார்த்தா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். ஆனா மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதை தான் பேகன் பண்ணதும். மயிலின போர்வை கேட்டு அடிச்சு கடிச்சான்ட்ட அது இளங்காத்துல குளிர் காத்துல தான் தோகை விரிச்சு நல்லா ஆடும். அவர் போர்வை கொடுத்தாரு, அந்த குளிர நடுங்குன்னு சொல்லிட்டு அது கதையா கூட இருக்கலாம், கற்பனையா கூட இருக்கலாம். நீங்க அவனூர் படுது, தாதுன் பறவை பேதூரல் 5 மணி நான் ஆர்த்த மாணவனை தேர்ன்னு படுது. தலைவன் அரசன் போய்கிட்டு இருக்கான், காட்டுக்குள்ள தேரோட்டி ஓட்டி போயிட்டு இருக்கான். காட்டுக்குள்ள போகும்போது இந்த தேரை நிறுத்துப்பா, இந்த தேர்ல அலங்காரத்துக்காக அழகுக்காக தொங்கிட்டு இருக்கல மணி, அந்த மணி நான் அப்புறம் அடக்குப்பா அப்படின்னு. அவன் அப்படி மண்ணை உருட்டி மணிக்குள்ள தள்ளி சத்தம் கேட்காம நிறுத்துறேன். ஏன் இந்த வேலையை செய்றீங்க அப்படின்னு கேட்க அந்த தேரோட்டி வந்து காட்டுக்குள்ள போறோம், தேர் சல் சல் சத்தம் எழுப்பிட்டு வருது இந்த சலங்க, அந்த மலர்கள்ல தேன் சிட்டு வண்டுகள் இந்த வண்ணத்தி பூச்சி எல்லாம் தேன் ஒன்று இருக்கும், இந்த சத்தத்தில் பயந்து ஓடிடும்டா, அதனால நிறுத்துறான். அப்ப
இதுல இருந்து என்ன தமிழர்கள் உயிர் நேயர்கள். ஏன்னா பகுத்துண்டு பல் உறவுகள் ஒம்புகன் பாட வேண்டியதானே, ஏன் பகுத்துண்டு பல் உயிர்கள் ஒம்புகன் வல்லம் பாடுது? திருக்குறள்ல மறைமொழியில பாடி வைக்கிறாரு. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் எழுத வேண்டியதானே, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எழுதிருக்கு. அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த இனத்தின் மக்கள் அது ரொம்ப அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுங்கிறார் நபிகள். தன்னை போல் பிறரையும் நேசிங்கிறார் இயேசுபிரான். இன்னார் செய்தார் ஒருத்தர் அவர் நன்மையும் செய்து விடுங்கிறார் நம்ம பாட்டினார் வள்ளுவ பெருமானார். அந்த அறம் சார்ந்த கூட்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.